வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்ன, எப்போது பார்க்கலாம். முதல் செய்தி, இன்றைக்கி விஜய் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதா ஒரு அறிவிப்பு நேற்று வந்தது. இன்றைக்கி காலையில் 3 மணிக்கே அவர் மாதாவை, மேரி மாதாவை கும்பிடுவார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வந்தது. அதனால் அவங்களுடைய தாவேகா தொண்டர்கள் கூட்டம், விஜயுடைய ரசிகர்களின் கூட்டம், இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் குமிஞ்சிட்டாங்க இங்கே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் காலையில் 6 மணி வரை வரல. அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தை பாருங்கள் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் யாருக்குமே காரணம் புரியலை, ஏன் ரத்தாச்சுங்கிறதுக்கும் ஒன்றும் சொல்லலை. ஆனால் நம்ம நேற்று வீடியோவில் நான் சொன்ன விஷயம், தேர்தல் வரை நீங்கள் உங்கள் பாதுகாப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், இந்த கூட்டத்துக்கு புரிஞ்சு போச்சு தோக்க போகிறோம்னு, என்ன வேணாலும் செய்வாங்க. ராகுல் காந்தி எப்படி அஜாக்கிரதையாக இருந்தார் பாதுகாப்பு விஷயத்திலே, அதனால் அவருக்கு எப்படி அந்த மரணம் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் விவரமாக சொன்னோம். இந்திரா காந்தி இந்த பாதுகாப்பு விஷயத்தில் எவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்தார், அதனால் அவர் எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொன்னோம். அதனால் விஜய்க்கு சொன்னோம், இந்த 4ஆம் தேதி வரை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கள். 4ஆம் தேதி மதியத்துக்கு மேலே லீடிங் போன உடனேயே போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. செக்யூரிட்டி பிரான்ச்சிலேருந்து உங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அது அவர் காதில் விழுந்ததா, இல்லை அவராக வேறு எதுவும் அலுவல் காரணமாக ரத்து செய்தாரான்னு தெரியலை. எப்படி இருந்தாலும் அவர் ரத்து செஞ்சது நல்ல விஷயம். இன்னும் 1 நாள் 2 நாள் அவர் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இதுக்கிடையில் தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுன் தேர்தல் ஆணையரை நேராக போய் பார்த்து ஒரு புகார் கொடுத்துருக்கார். என்ன புகார்னா, தேர்தல் என்னும் மையத்தில் கட்சிக்காரவங்களை அதிகமாக உள்ள விடாதீங்கன்னு கேட்டிருக்காரு. எந்த விதமான கூட்டமோ, எந்த விதமான கட்சிக்காரர்களுடைய நிர்வாகிகளோ தொண்டர்களோ கவுண்டிங் சென்டர் பக்கத்தில் இருக்கவே கூடாதுங்கிறத நாங்கள் வேண்டுகோள் விடுத்தோம். ஆனால் அவன் கட்சிக்காரங்களும் உள்ளே விடுறதுக்கு ஏற்கனவே எல்லா பிளானும் பண்ணி முடிச்சுட்டான். ஒவ்வொரு தொகுதியிலையும் 10 சுயேட்சை 20 சுயேட்சையை திமுக காரனை நிறுத்த வச்சுட்டான். அந்த 10-20 சுயேட்சைக்கு ஏஜெண்ட்டாக திமுக காரனை எண்ணுற இடத்துலையும் தேர்தல் இதில் வாக்குச்சாவடியிலையும் கொண்டு வரணுங்கிறது தான் ரொம்ப நாளாக அவங்க போடக்கூடிய ஒரு சதித்திட்டம். அந்த சதித்திட்டத்துக்கு இதுவாக தான் இப்போ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஸ்டாலின். எல்லாத்தையும் ஏஜென்ட்டுகளெல்லாம் உள்ளே, நாளைக்கு பாருங்கள் திங்கக்கிழமை வெறும் ஏஜென்ட்டுகளாக உள்ளே இருப்பான். எல்லாம் திமுக காரன், எல்லாம் பிராண்ட் என்ன சொல்லுவான், நான் சுயேட்சை வேட்பாளர்னு காடை காமிப்பான். சுயேட்சை வேட்பாளர், ஒரு சுயேட்சை வேட்பாளரே திமுக காரன் தான் நின்னது. அதில் வேடிக்கை என்ன தெரியுமா, அந்த சுயேட்சை வேட்பாளர்லாம் நிறுத்தியிருக்காங்களே, அவன் ஓட்டு திமுகவுக்கு தான் போடுவான், அவனுக்கே போட மாட்டான். ஏன்னா இவங்க. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையிலையும் 20-30 பேர் திமுக காரன் உள்ளே இருப்பான். இப்படித்தானே அக்கப்போர் பண்ணாங்க. இதில் உள்ளே பண்ணிக்கிட்டு உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லணும். உங்களுக்கு முன்னாடி வாக்கு சீட்டு இருக்கும், அதில் ரெட்டையரைக்கு குத்திருப்பாங்க. இது அந்த எண்றவர் அப்படி பார்த்துட்டு ஏடிஎம் கேம்பார், கொஞ்சம் இருங்க அந்த சீல் இருக்க அது கொஞ்சம் மேலே இருக்குது, இது செல்லாதம்மா. அவங்க ஏடிஎம்கேக்காரங்க இதுங்க ரெட்டையலைக்கு உள்ளதானுங்க, அந்த கட்டத்துக்கு உள்ளதான விழுந்திருக்குன்னா தயார் பண்ணுவான். அப்படி இப்படித்தான் அந்த கருணாநிதி தோத்தார் அண்ணா நகரில் 1980. காலையில் என்ன ஆரம்பித்து எல்லா தொகுதியும் சொல்லியாச்சு. மறுநாள் காலையில் 5 மணிக்கு தான் ரிசல்ட்டை வர விட்டாங்க. அதுக்கப்புறம் தோற்று போன கருணாநிதியே எம்ஜிஆர் இல்லை அவர் இருக்கட்டும். ஏன் எம்ஜிஆர் எப்படி சொன்னார்னா, எம்ஜிஆர் அப்போ இந்திரா காந்தி பிரதமர், இந்திரா காந்தியும் கருணாநிதியும் சேர்ந்து நின்னாங்க. அப்போ எம்ஜிஆர் தனியாக நின்று ஜெயிச்சிட்டார். அவருக்கு என்ன ஒரு இது சந்தேகம்னா, அந்த இந்திரா காந்தி பிரதமரை வச்சுக்கிட்டு மேற்கொண்டு பிரச்சனையை அவர் பண்ணுவார், நிறையா திட்டங்களை போடுவார் கவுக்கிறதுக்கு இதெல்லாம்ட்டு. சரி, ஒரு தீய சக்தியை நம்ம மகிழ்ச்சிப்படுத்திட்டா கொஞ்சம் வேகம் குறையும் அப்படிங்கிறதுக்காக அவரே ஜெயிச்சதாக இருக்கட்டும்ப்பான்னு சொன்னார். அன்னைக்கு இவங்க பண்ணின அக்கப்போர் நைட்டு 2 மணிக்கு அடித்தான் சென்னாய் நகர்லாம். அங்கே தான் கருணாநிதிக்கு ஓட்டே விழுகலைன்னு சொல்லி வீட்டு ஜன்னல்கள்லாம் அடித்தான். இப்போ இந்த இதுலேயும் என்ன கூத்து பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதாவது இந்த வாக்கு இயந்திரத்தில் மற்ற அதை நம்பகத்தன்மையை பற்றி விட்டுடலாம், அது வேறு.
இந்த வாக்கு இயந்திரம் எந்தெந்த தெருக்காரன் எவனுக்கு ஓட்டு போட்டாங்கிறது வெளிப்படுத்திடுது. ஏன்னா 2 தெருவுக்கு தான் நகர்ப்புறங்களில் ஒரு பூத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 400லேருந்து 900 950 வரை இருக்கும், 1000க்கு மேலே போகாது. அப்போ இந்த 400 950 இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 தெருவில் வந்துடுவாங்க சென்னையில். அப்போ இந்த 2 தெருக்காரன் எவனுக்கு போய் போட்டான்னு தெரியும். சேகர்பாபு போய் அங்கே சவுகார்பேட்டையில் போய் தகராறு பண்ணி அவங்களுக்கு கரண்ட்டை கட் பண்ணி இதெல்லாம் அடித்து இதெல்லாம் பண்ணாங்க, தண்ணியெல்லாம் வரவிடாமல். அதனால் உங்களுக்கு தெரியும். அதனால் நாளைக்கு எந்தெந்த பூத்து இருக்கோ அங்கெல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு பார்ப்பான். ஆனால் இவங்களோட இது என்னென்னா தோத்துட்டா அமைதியாகிடுவான், உதப்பாங்கடான்னு. ஜெயிச்சா நிறைய அதெல்லாம் பண்ணுவான். அதனால நாளைக்கு நிறைய கூத்து பண்ணுவான். அதனால தான் இவர் ஆதவர்ஜுன்னு சொல்லியிருக்காரு, அந்த லைலா கல்லூரியில் தான் என்றாங்க. அதுக்கு வெளியிலலாம் ஒரு 2000 பேர் வந்து நிறுத்துறதுக்கு சேகர்பாபு உங்கள்லாம் ரெடி பண்ணிட்டாங்க, கலவரம் கலாட்டா பண்ணுறதுக்கு. அதைத்தான் அவர் போய் தாவைக்கால் அதை தெரிஞ்சுட்டு தேர்தல் ஆணையர்கிட்ட யாரையும் நிற்க விடாதீங்கிறாங்க. அவன் கேட்க மாட்டான். தீய சக்தியை கடைசி தீய சக்தியை நீங்கள் கொல்லவே முடியாது, அழிக்கவே முடியாது. அது வந்து தானாக இறை சக்தி தான் அழிக்கும். அதனால் இந்த தேர்தலில் நீங்கள் அழிக்க முடியாது. எல்லா வேலையும் பண்ணுவான், பதவி ஏற்கிறவரை அத்தனை கூத்தும் அடிப்பான். இதுக்கிடையில் வந்து சில பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் ஒரு நியூஸ் வந்திருக்கு, என்ன யூடியூப்பில் போட்டுக்கிட்டு இருக்காங்க சில பேர், என்னென்னா ஆதவர்ஜுன் இருக்கார்ல, அவரை வந்து சபரீசன் செட் பண்ணிட்டாரு. ஜெயித்ததுக்கப்புறம் தாவேக்கா அவருக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து ஒரு 30-40 எம்எல்ஏவை பதவி விலகி திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு ஒரு சில முட்டாள்கள் பேசிகிட்டு இருக்கான் அந்த இதில் யூடியூப்பில். அதை கேட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஆதவர்ஜுன் நல்ல மனுஷன் நான் சொல்லலை. ஏன்னா அவர் ஏற்கனவே சபரீசன் கம்பெனியில் தான் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருமாவளவன் கட்சியில் போய் சேர்ந்தார். அதுக்கப்புறம் தான் விஜய்க்கு வந்தார். நான் விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், ஆதவர்ஜுன் போன்ற ஆட்களை நம்பாதீங்க, எதிரணியிலேருந்து உங்கள்கிட்ட வந்தவங்க கவனமாக பார்த்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சபரீசனை பற்றி உங்கள் பல பேருக்கும் தெரியாது. அந்த குடும்பத்திலேயே சபரீசன் கொஞ்சம் டீசென்ட். அவர் கொள்ளையடித்த பணத்தை நமக்கு அது வேறு, ஆனால் கொஞ்சம் டீசென்ட். அவர் எப்படின்னா இவங்க குடும்ப ஜீன் இல்லைல்ல, அவர் வந்து சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அவங்க அப்பா பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கில் கிளார்க்காக இருந்து ரிட்டையர் ஆனாருன்னு சொல்கிறாங்க. அம்மா இல்லை, அப்பா தான் வளர்த்தார். இவர் வந்து உதயநிதியோடு சேர்ந்து லைலா காலேஜில் ஒன்றா படித்தாங்க. அப்போ படிக்கும்போது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் சபரீசன் பண்ணும்போது உதயநிதி அவரோடு சேர்ந்து 2 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அதெல்லாம் பண்ணும்போது உதயநிதியோட தங்கையை வந்து அங்கே அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு உதயநிதி கூட்டிகிட்டு வரும்போது சபரீசனுக்கும் அவருக்கும் காதல் ஏற்பட்டு 2 பேரும் லவ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாலினுடைய மகள் அவங்க வந்து செந்தாமரை சபரீசனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கூட்டம் தான் மோசமான கூட்டம் ஆச்சுல்ல. அதனால் இந்த கூட்டம் வந்து சபரீசனை ஆள் வச்சு அடித்தாங்க. அப்போ இருந்த அன்பழகன் தான் அடித்தாருன்னு ஒரு செய்தி வந்தது. அடித்த உடனே சபரீசன் அது ரொம்ப இதாக எடுத்துக்கிட்டார், ப்ரெஸ்டீஜியஸாக இந்த மாதிரி அடிச்சிட்டாங்களே. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாலினின் பெண் வந்து நான் இவரை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொன்னபோது நம்ம பிடிஆர் எந்த பிடிஆர் இப்போ நம்ம இருக்கார்ல சுந்தர், குஷ்பு சுந்தர், அவர் போட்டு ஒரு ஒரு கணக்கு கலக்கிட்டு இருக்காரு. அந்த பிடிஆர் அதாவது கையில் வந்து மைனர் மாதிரி மல்லிகைப்பூ சுற்றிட்டு வந்தார்ல ஓட்டு போட, அந்த பிடிஆர் அவர் கருணாநிதிட்ட போய் நீங்கள் வந்து என்னுடைய அவருடைய சித்தி வந்து இவங்க குடும்பத்தில் இவருக்கு சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிஆருக்கு சகோதரி அந்த சபரீசனுடைய சித்தி தான் இவருடைய சகோதரிங்கிறதுனால பிடிஆர் போய் கருணாநிதிட்ட பஞ்சாயத்துக்கு போய் நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான், எதிர்க்காதீங்க, அது உங்களுக்கு மகன் மாதிரி இருப்பான் அவருக்கு ஸ்டாலினுக்கு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே கருணாநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு எப்பா கட்டி வச்சிடலாம்ப்பான்ட்டு இந்த கட்டி வச்சிடலான்னு சொன்ன உடனே பிடிஆர் அவர் சபரீசன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. முடியாது, என்னுடைய அப்பாட்ட பொண்ணோட அப்பாவும் அம்மாவும் வந்து உங்கள் பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்க சம்மதிக்கணும்னு வந்து கேட்க சொல்லுங்கன்ட்டார். பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய குடும்பம் அது. எவ்வளோ பெரிய குடும்பம்னா பெரிய குடும்பம் இல்லைப்பா, பணத்தை கொள்ளையடித்து வச்சுருக்கிற குடும்பம், ஆட்சியில் இருந்த குடும்பம், வேறு ஒன்றும் பெரிய குடும்பம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா சபரீசன் வந்து நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், நல்ல பாரம்பரியத்தை சேர்ந்தவர்.
உண்மையிலே அவங்க தான் யோசிச்சிருக்கணும். இவர் சொன்ன உடனே ஸ்டாலினும் அவர் மனைவியும் சபரீசன் தந்தைட்ட திருநெல்வேலியில் சேரன்மாதேவிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஊரில் போய், அங்கே தான் இப்போ 300 கோடியில் வீடு கட்டியிருக்காரு சபரீசன். அங்கே ஒரு பெரிய அரண்மனை போல் கட்டியிருக்காரு. அங்கே போய் அவங்க அப்பாட்ட பொண்ணை கொடுக்குறோம்னு சொன்னதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணார். இப்போ அவருக்கு அரசியலில் பெரிய பதவிக்கு வரணுங்கிறதெல்லாம் ஆசை இல்லை. அவருக்கு ஒரே எய்ம் வந்து மாறன் சகோதரிகளை போல மிகப்பெரிய பணக்காரர் ஆகணும். அவர் அரசியல் வேணால் யாரோ ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்கலாம், எம்எல்ஏ வாங்கியிருக்கலாம், வந்து அவருக்கு அந்த ஆசை இல்லை. மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும். மாறன் சகோதரர்களை விட அவருடைய இதே ஐயமே நம்ம பெரிய ஆளாகணும். அதனால தான் ராக்கெட் டெக்னாலஜி எல்லாம் விட்டு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கார். சபரீசன் வந்து இந்த ஆதவர்ஜுனை போய் அந்த மாதிரி கீழ்த்தரமாக போக மாட்டார், என்னுடைய கணிப்பு. ரெண்டாவது, ஆதவர்ஜுனாலே அவருக்கு பிடிக்காது. இவர் ஏதோ பண்ணிட்டு வந்துட்டார். அதனால் ஆதவர்ஜுனை ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தான் வில்லிவாக்கம் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில் போய் அவரும் மனைவியும் போய் ஒரு பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார்கள். அதனால் ஆதவர்ஜுனும் முட்டாள் இல்லை. ஆதவர்ஜுன் எம்எல்ஏ ஆகிட்டாருன்னா மந்திரி ஆகிடுவார். மந்திரி ஆகிட்டாருன்னா அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சபரீசனை நம்பி நம்ம 20-30 எம்எல்ஏ கூட்டிகிட்டு போவாருங்கிறது வந்து நடக்காத காரியம். ஆதவர்ஜுனிடம் ஆயிரக்கணக்கான கோடி பணம் இருக்குது. அதனால் தாவேக்கா தொண்டர்கள் யாரும் பயப்பட வேண்டாம். ஆதவர்ஜுனால தாவேக்காவை உடைப்பார்கள்னு சில முட்டாள்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க யூடியூப்பில். அது உண்மையான விஷயம் அல்ல அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் தெரிவிக்க வேண்டிய முதல் கருத்து. அடுத்தது, திமுக ஹெல்ப் டெஸ்க். புதுசாக கல்லூரியில் சேர்றாங்கல்ல மாணவர்கள், அவங்களுக்கு உதவி செய்ய போகிறானா. அதுக்கு வந்து திமுக ஹெல்ப் டெஸ்க்குன்னு பேர் வச்சுருக்காங்க. ஸ்டாலினுக்கு ஹெல்ப் டெஸ்க்குன்னா அர்த்தம் என்னன்னு கேட்டாலும் தெரியாது. எவனோ சொல்லியிருக்கான், இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி, இல்லை இந்த சபரீசன் பெண்ணிலிருந்து ஏதோ சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் பூரா நம்மளை விட்டு போயிட்டான். இளைஞர்கள் பூரா எதிராகிட்டான். நேற்று பார்த்தீங்கன்னா மதுரையில் கள்ளழகர் ஆட்டத்தில் இறந்துருக்கார், இறங்குறார். அந்த கூட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் பூரா எல்லாம் டிவிக்கேன்னு கத்துறான். ஆற்றுல இறங்குறதுல அந்த வீடியோவை பாருங்களேன். ஆக இப்படி இளைஞர்கள் பூரா அந்த விஜய் பக்கம் போக ஆரம்பிச்சிட்டானோன்னு, இந்த இளைஞர்களை நம்ம பக்கம் எப்படி இழுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு திமுக ஹெல்ப் டெஸ்க்கான். காலேஜில் செல்வங்களுக்கெல்லாம் உதவி செய்ய போகிறாங்களாம். ரொம்ப நாளைக்கு நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது ஸ்டாலின். உங்கள் அப்பா தான் என்ன பண்ணாருன்னு சொல்கிறேன். மாணவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்த மோசமான விஷயத்தை ஆரம்பித்தவர் உங்கள் தந்தை, தெரிஞ்சுக்கங்க. சுயநலத்துக்காக. அதுக்கு முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் பீரியட்லாம் அவன் படிக்கட்டிங்க, அவங்ககிட்ட போய் அரசியலை புகுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உங்கள் அப்பா வந்த உடனே கல்லூரிகளுக்கு போய் அங்கே வந்து திமுக அணின்னு உருவாக்கி ஒவ்வொரு கல்லூரியில் மாணவர்களை திமுகவில் சேர்த்து அவர்களின் வாழ்க்கையை குட்டிச்சவராக்குனது கருணாநிதி. இதை வச்சுக்கிட்டு தான் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்களை ஈடுபடுத்தினார்கள். மாணவர்கள் இவங்க பேச்சை கேட்டுட்டு நிறைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்தாங்க. மாணவர்களை வைத்தே ஆட்சியை பிடித்தார் கருணாநிதி. என்ன பண்ணார், காமராஜரை எதிர்த்து ஒரு கல்லூரி மாணவர் சீனிவாசன் அவரை போய் நிறுத்தினார். அண்ணா சொன்னார், எப்பா அவர் காமராஜ் மாதிரி அனுபவம் உள்ள ஆட்கள் வந்து எம்எல்ஏவாக ஜெயிக்கணும் அப்படின்னாரு. அவங்கள தோக்கடிக்கூடாது, அதனால் பணக்காரனை போடக்கூடாதுன்னாரு. அப்போ இவர் என்ன சொன்னார், என்னை மட்டும் எதிர்த்து ஒரு பெரிய கோடீஸ்வரர் நாடரை நிறுத்தினாங்களே, என்னை மட்டும் எதிர்த்து இந்த ஜெயிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயித்தேன், உங்களை எதிர்த்து ஒரு கோடீஸ்வரர் நடேச முதலியார் நிறுத்தினாங்களே, அதனால் அவரை மட்டும் ஏன் பெரிய ஆளை வச்சு தான் நிறுத்தணும்னாரு. அவர் சொல்லிட்டார், அண்ணா இல்லை, காமராஜர் வந்து சட்டசபைக்கு வரணுன்னு அண்ணாவுக்கு தெரியாமல் ஒரு சதி திட்டம் செஞ்சார். என்னென்னா, ஒரு மாணவர் தலைவனை காமராஜருக்கு எதிர்த்து நிற்கணும்னு ஒவ்வொரு கல்லூரியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கெடுப்பதற்காக ஒரு மாணவர் தலைவரான சீனிவாசன் என்பவரை கொண்டு வந்தார். அண்ணாட்ட சொன்னார், நீங்கள் சொன்னபடி நம்ம வந்து மாணவர் தலைவனை தான் நிறுத்துகிறோம் அப்படின்னு ஒன்று அண்ணா நம்பிட்டார். ஒரு சாதாரண கேண்டிடேட். மாணவர் தலைவரை நிறுத்திட்டு என்ன பண்ணார் தெரியுமா, கல்லூரியில் இருக்கும் மாணவர்களை எல்லாம் தூண்டி விட்டு சீனிவாசனுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து ஓட்டு கேளுங்கன்னு சொல்லி வீடுகளுக்கு போய் காலில் விழுந்து கும்பிடுங்கன்னு கருணாநிதி. அவங்கெல்லாம் மாணவ கூட்டமெல்லாம் சேர்ந்து காலில் விழுந்து கும்பிட்டது.
அதுக்கப்புறம் சத்தியம் கேளுங்க பால்லன்னு சொல்லி பாலை கொண்டு போய் சத்தியம் வாங்க சொன்னார் கருணாநிதி. அதுக்கப்புறம் பாலெல்லாம் கொண்டு போய் சத்தியம் வாங்கினாங்க. அப்படி இருந்தும் அவரை தோற்கடித்திருக்க முடியாது. அந்த நேரத்தில் வந்துட்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிறைக்கு அனுப்பப்பட்டார் ஒரு கொலை வழக்கில். அது பொய்யான வழக்குங்கிறது தீர்ப்பு வந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய முக்குளத்தூர் மக்கள்லாம் வந்து காங்கிரஸ் மேலே மிகப்பெரிய விருப்பில் இருந்தாங்க. அதையும் பயன்படுத்தி கொண்டார். சட்டசபையில் வந்து இவங்களை காமராஜை வந்து ரொம்ப இதாக பேசி மாணவர் கூட்டத்தை வைத்து காமராஜரை தோற்கடித்தார். ஆக மாணவ சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கினவர் கருணாநிதி. இயற்கை என்ன பண்ணுச்சு? அதே மாணவர் சமுதாயம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு கட்சி ஆரம்பித்தவுடன் இவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தது. மாணவ சமுதாயம் அன்னையிலிருந்து கருணாநிதிக்கு எதிராக இருந்தது. இப்போ அவர்கள் தேடிக்கொண்டிருந்தார்கள். நல்ல ஒரு தலைவராக அவர்களுக்கு விஜய் தெரிந்திருக்கிறார். விஜய் தெரிந்ததுக்கு காரணமே உங்கள் மேல் உள்ள விருப்பு தான். அதனால் இப்போ விஜய்க்கு போனோடனே இவர்களை எப்படிடா திருப்பி கொண்டு வருவதுன்னு சொல்லி ஹெல்ப் டெஸ்க்குன்னு ஏமாத்து வேலை பண்ணி கல்லூரிக்கு போகிற மாணவர்கள் எல்லாம் கவர் பண்ணுறாரு. மாணவ சமுதாயத்துக்கு சொல்கிறேன், கல்லூரியில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு சொல்கிறேன், இந்த கூட்டத்தை நம்பாதீங்க. உங்களெல்லாம் ஓட்டை வாங்கிட்டு உள்ளே போய் கொள்ளையடிக்கலாம்னு மிகப்பெரிய திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறது இந்த கூட்டம். ஹெல்ப் டெஸ்க்கை நம்பாதீங்க, யாரும் ஹெல்ப் டெஸ்கில் சேராதீங்க, நீங்களாக ஒரு குழு அமைச்சு பண்ணிக்கங்க. இது பண்ணால் உங்களுக்கு யார் பிடித்தமோ அந்த கட்சியிலிருந்து தேடிக்கொள்ளுங்கள். செயற்கையாக இவர்கள் உருவாக்கக்கூடிய எந்த விஷயத்திலும் நீங்கள் வந்து நம்பாதீங்க. இது மிகப்பெரிய மோசடியான கூட்டம் அப்படிங்கிறத ஹெல்ப் டெஸ்க் விஷயமா நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. செல்வப் பெருந்தகையை நீக்கிவிட்டு புதிய தலைவராக போட போகிறாங்களாம் காங்கிரஸில். காங்கிரஸு உருப்படுமா? ராகுல் காந்தி சொல்கிறாராம் அங்கே டெல்லியில் ஒழுங்காக டிவிக்கோட சேர்ந்துருக்கலாம், டிவிக்கே தான் ஜெயிக்க போகுது, கெடுத்துட்டேயான்னு செல்வப் பெருந்தகையை பார்த்து சொல்கிறாராம். செல்வப் பெருந்தகை தான் ஏஜென்ட்டு தானே, அவர் ஒரு காங்கிரஸ்காரரா? அவரை போய் காங்கிரஸ் தலைவராக போட்டதே நீங்கள் எடுத்த முட்டாள்தனமான முடிவு ராகுல் காந்தி. அவர் விடுதலை சிறுத்தைகள் இருந்தார், ரிசர்வ் பேங்க்கில் பியூனாக இருந்தார், கொலை வழக்கில் எல்லாம் மாட்டிக்கிட்டாருன்னு எல்லாம் செய்தி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இவ்வளவு பெரிய பாரம்பரியமான கட்சிக்கு நீங்கள் தலைவராக போட்டிங்கனாலே உங்கள் கட்சி எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு புரியுதே. இப்போ போய் புலம்புறீங்கன்னா என்ன அர்த்தம்? கட்சிக்கு வந்து ஒரு மாநில தலைவராக ஒருத்தரை போடுறதுன்னா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் அந்த கூட்டணி அந்த மாநிலத்தில் கூட்டணி அமைக்கணும்னா அதை முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். செல்வப் பெருந்தகை போன்ற மாநில தலைவர்களை கேட்டால் முடிவெடுத்தீங்க ராகுல் காந்தி. இன்றைக்கி பிஜேபியில் என்ன நடக்குது? அமித்ஷாட்ட தான் இருக்குது பட்டன். எந்த கூட்டணி விஷயத்தையும் முடிவெடுக்கிறார் அவர். மாநில தலைவர்கள் வாயை அடக்கி கொண்டு உக்காந்துருக்காங்க. நீங்களும் ஒரு தேசிய கட்சியை ஒழுங்காக நடத்த தெரியல. என்ன ஏஜென்ட்டுகளே, ஸ்டாலின் ஏஜென்ட்டுகளே உங்கள் தலைவர் கட்சியில் வச்சுருக்கீங்க. 1ஆம் நம்பர் ஏஜென்ட்டு தினபர் சிதம்பரம். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் விஜய்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தின்னு தெரிஞ்ச உடனே ஸ்டாலின் கூப்பிட்டு சிதம்பரத்தை கூப்பிட்டு சோனியா காந்தியை பிடிச்சி எப்படியாச்சும் எங்களை கூட்டணி உருவாக்குங்கன்னு ஒன்று. இதே சிதம்பரம் கட்சியை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் விஜய்க்கு செல்வாக்கு இருக்க அவரோடு சேர்ந்தால் நம்ம கட்சிக்கு நிறைய சீட்டு வருங்கிற ஒரு அக்கறை கூட இல்லாமல் சுயநலமாக அங்கே போய் இவர்கிட்ட சொல்லி சோனியா காந்திகிட்ட சொல்லி திமுகவுடன் கூட்டணி சேர வச்சார். உருப்படுமா காங்கிரஸ்? கட்சி உள்ளே இருந்துக்கிட்டே கட்சிக்கு குழி தோன்றுறாங்களே. கட்சியை பற்றி கவலைப்படாமல் ஸ்டாலின்கிட்ட நமக்கு நட்பு வேணும், அவர் மூலமாக காரியம் சாதித்து கொள்ளலாம்ங்கிற ஒரு சுயநலத்தோடு செயல்படக்கூடிய சிதம்பரம் போன்றவர்களை வைத்துக்கொண்டு உங்கள் கட்சி உருப்படுமா? இப்போ புது தலைவர் யாரை தேர்ந்தெடுக்கலான்னா ஜோதிமணிங்கிறாங்க, கார்த்தி சிதம்பரம்ங்கிறாங்க, அதுக்கப்புறம் மாணிக் தாக்கூருங்கிறாங்க. கார்த்திக் சிதம்பரத்துக்கு தலைவராக போடக்கூடாதுங்கிறது எங்களுடைய கருத்து. காரணம் அவங்க அப்பா வந்து ஸ்டாலினுக்கு கூட்டாளியாக இருக்கார். திமுகவுக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சோனியா காந்திகிட்ட பேசி பண்ணுறாரு. அதே மாதிரி கார்த்திக் சிதம்பரத்துக்கும் ராகுல் காந்திக்கும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது கார்த்திக் சிதம்பரம் அந்த பதவிக்கு பொருத்தமாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ஜோதிமணியை போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் திருநாவுக்கரசை போடலாம். திருநாவுக்கரசு பல அனுபவங்கள் இருந்தவர், பல கட்சிகளுக்கு அவர் போனாலுமே நான் நிறைய அனுபவம் உள்ளவர். மாணிக் தாகூரை போடலாம். ஜோதிமணிங்கிறவங்க ரொம்ப ஒரு விறுவிறுப்பாக உள்ளவங்க, பெஞ்செல்லாம் ஏறி குதிப்பாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா கனிமொழியும் அவங்களும் ஃப்ரெண்டு, அங்கே தான் கொஞ்சம் இடிக்குது. அதனால் நடுநிலைமையான ஒருத்தரை, திமுகவுடன் தொடர்பு இல்லாத ஒருத்தரை போடுறது நல்லது. ஏன்னா இவர் திருநாவுக்கரசம் எப்படின்னா இடையில இது பண்ணிட்டு ஜெயலலிதா சிலையை இழுக்கலைன்னு சொல்லிட்டார். பொய்ய
அப்போவே அவர் மேலே இருந்து நம்பிக்கை போச்சு. அதனால் காங்கிரஸில் உருப்படியான ஆளுங்களை போட்டு காங்கிரஸ் மேலே பற்றுள்ள ஒரு ஆளாக பார்த்து தலைவராக நியமித்தா உங்கள் கட்சிக்கு நல்லது அப்படிங்கிறது நம்முடைய அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது, முன்னாள் காவல்துறை அதிகாரி டிஜிபியாக இருந்தார். டிஜிபி சட்டம் ஒழுங்காக இல்லை. டிஜிபிங்கிறது நிறைய பதவி இருக்குது. சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் மதிப்பு மரியாதை. அவர் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இல்லை, ஆனால் டிஜிபியாக ப்ரமோஷன் வாங்கினார். ரவி அப்படின்னு பேர். நல்ல அதிகாரி, ரொம்ப துடிதுடிப்பானவர், வேகமானவர். அவரை நான் குத்தம் சொல்லலை, நல்ல அதிகாரி. ஆனால் திமுக குடும்பத்துடன் கொஞ்சம் நெருக்கம் அதிகம். இவர் இருக்கார்ல தென்னரசு, தங்கம் தென்னரசு, அவர்கள் வழியில் இவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் ஒரு உறவு இருக்குது. அதில் அவங்க உறவினர் மாதிரி அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இவங்க குடும்பத்தில் அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணாங்கன்னா, அதனால் திமுகவுக்கு ஆதரவான அதிகாரி இதில் இருக்கும்போது, பதவியில் இருக்கும்போது, இவருக்கு டிஜிபி வந்தோடனே கமிஷனராக வேணும்னு கேட்டார். அப்போ தங்கம் தென்னரசு சொல்லி ஸ்டாலின்கிட்ட சொல்லி இவருக்காகவே 3 புது கமிஷனரை உருவாக்குனாங்க. சென்னையில் ஆவடிக்கு 1, தாம்பரத்துக்கு 1, 2 கமிஷனரை உருவாக்குனாங்க. இவருக்காகவே உருவாக்கி இவரை தாம்பரம் கமிஷனராக போட்டாங்க. அந்த அளவுக்கு திமுகவில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு. அவர் ரிட்டையர் ஆகும்போது கூட மறுபடியும் இவர் ஏதாச்சும் டிஜிபியாக போடுவாங்களான்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்தளவுக்கு இதாக இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் ரிட்டையர் ஓய்வு பெற்ற உடனே தனி ஒரு சேனல், யூடியூப் சேனல் அமைச்சு பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கார். ராணா என்ன, நம்ம இந்தியா பாகிஸ்தான் போரில் நடக்கிற விஷயம், நல்ல உபயோகமுள்ள விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். நானே நினச்சேன், சரி எல்லாம் ரிட்டையர் ஆகி வீட்டில் படுக்கணும்னு நினைக்காம நல்ல உபயோகமான விஷயங்களை நாட்டுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு எனக்கு அவர் மேலே ஒரு இது இருந்தது. ஆனால் இன்றைக்கி அரசியலுக்கு பேசுகிறார். எப்படின்னா, விஜய்க்கு 41% ஓட்டு உலகம், விஜய் 120 சீட்டில் ஜெயிப்பாருன்னு கவுண்டிங்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், தேர்தல் கணிப்புனா என்ன தெரியுமா? தேர்தல் கணிப்பு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லணும், தைரியம் வேணும். எலெக்ஷனில் ஆளுங்கட்சி இருக்குது டிஎம்கே, எங்களை போனவங்கெல்லாம் என்ன சொன்னால் டிஎம்கே தோக்கம் யானா, அதுதான் ஆளுங்கட்சி பகவம் வந்துடுமோ, நம்ம பாட்டுக்கு அவர்கள் ஜெயிக்கும்னு முன்னாடி சொன்னோம்னா அவங்க திரும்பி ஆட்சிக்கு வந்துட்டா அப்படிங்கிற பயம். ஸோ தேர்தல் கருத்து கணிப்பை ஆட்சி இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்லவே இல்லை. தேர்தல் கருத்து கணிப்பை எலெக்ஷனுக்கு முன்னாடி 41% விஜய்க்கு ஓட்டு விழுகும், 120 சீட்டு ஜெயிப்பார்னு சொல்லி இருந்தால் நானே அவருக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கேன். ரொம்ப வசதியாக அப்பவும் சொல்லலை. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பு, தேர்தலில் ஓட்டுப்பட்ட மறுநாளே சொல்லணும், அதையும் சொல்லலை. இப்போ எல்லா கருத்து கணிப்பையும் பார்த்துட்டு திமுக உறுதியாக தோற்றுணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு முன்னாடி விஜய்க்கு 41% வரும், 120 சீட்டு வருங்கிறது அவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் ரொம்ப பாதுகாப்போடு இந்த கருத்து கணிப்பை சொல்லுவீங்கிறது தான் என்னுடைய. அவர் என்னை தவறாக நினைக்கக்கூடாது. என்னுடைய கேரக்டரே என்னென்ன மனசில் எது படுதோ அதை பேசிடணும். தப்பு அப்படின்னா யாராக இருந்தாலும் தப்புன்னு சொல்லிடணும். அப்படி தான் சொல்கிறேன். நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக திமுக தோற்று போயிருந்து தெரிஞ்சதுக்கப்புறம் 120 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. காரணம், திமுக குடும்பத்திற்கு நீங்கள் மிகவும் நெருங்கியவர்கள் என்பது காவல்துறை வட்டாரத்துக்கே தெரியும். சரி, எப்படி இந்த முடிவுக்கு வந்தேன்னு சொல்கிறார், அதை கேளுங்க. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேர் வச்சுருந்தாராம். எல்லாம் ஓய்வு பெற்ற காவல்துறையில் வேலை பார்த்தவங்கள. ஒவ்வொரு தொகுதிக்கும் 10 பேராம். 234 தொகுதிக்கு 2340. எவ்வளோ பேர்கிட்ட இதை எடுத்தாராம்? 2,34,000 பேர்கிட்ட இதை எடுத்தாராம் கருத்து. நான் என்ன சொல்லிக்கிறேன், கருத்து கணிப்புங்கிறதே உங்களெலாம் புரிஞ்சுக்கலை. கருத்து கணிப்புங்கிறது அது ஒரு விஞ்ஞானம். அதில் பல விஷயங்கள் இருக்குது. சாம்பிள்னு இருக்குது. ஒரு சாம்பிள் என்னென்ன மாடலில் எடுக்கணும்னு அவர் சொல்கிறாரு. அந்த சாம்பிள் உண்மை கிடையாது. சாம்பிள் சைஸு இருக்குது, மொத்த சாம்பிள் எவ்வளவு பேர்கிட்ட எடுக்கணும்னு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிள் எடுத்ததுக்கு முன்னாடி கொஷினர்லாம் போடணும். கொஷினர் எப்படி போட்டிங்க, எத்தனை பேர் என்ன பதில் இருந்தாங்க, இதை மேனுவலாக பண்ணீங்களா, வேறு எதுலேயும் பண்ணீங்களா? ரிட்டையரான போலீஸ்காரவங்களால் என்ன முடியும்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், உளவுத்துறை எடுக்கிற கருத்து கணிப்பெல்லாம் நம்பாதீங்க. அது விஞ்ஞானபூர்வமாக கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவான், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கேட்பாங்க, என்னப்பா ட்ரெண்ட் எப்படி இருக்கா சார், இந்த ஏரியாவில் நம்ம வில்லேஜிலலாம் எல்லாமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக இருக்காங்க சார்
அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உளவுத்துறையில் என்ன பண்ணுவாங்க, சிஎம்முக்கு போய் ஆளுங்கட்சி எதிர்ப்புன்னு சொல்லக்கூடாதுயா, ஆளுங்கட்சிக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கிறதுன்னு மாற்றி எழுதுவாங்க. இதுதான் உளவுத்துறையோட கருத்து கணிப்பு. நீங்கள் எடுத்த கருத்து கணிப்பு கேட்டு எடுத்தங்கிறீங்க, ஃபேக்ட். அதுக்கப்புறம் நீங்கள் சாம்பிள் சைஸ் போக, கொஷினர் போக, ஃபேக்டர் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் கணக்கு போட்டு தான் விஞ்ஞானபூர்வமாக சொல்லணும். சும்மா கேட்டோன்னீங்கன்னா இப்போ தான் தெரியுதில்ல, எல்லாம் என்ன சொல்கிறான், திமுககாரன் ரூபாய் கொடுத்தான் சார். எவன் கேட்டாலுமே நம்ம திமுகவில் ரூபா வாங்கிட்டோம்னா திமுகவுக்கு போட்டேன்னு சொல்கிறோம். அதிமுகவும் ரூபா கொடுத்தாங்க. யார் கேட்டாலும் ஒன்று திமுக இல்லை அதிமுகன்னு சொல்லிடுறோம் பயந்துக்கிட்டு. அப்போ இந்த கருத்து கணிப்பு கேட்குற முறையே அவுடேட்டட், அது போயிடுச்சு, அது நம்பகத்தன்மை உரியது இல்லை. அதுவும் கருத்து கணிப்பு வாங்குறவெல்லாம் ஆளுக்கு பணத்தை வாங்கிட்டு திமுகவே கருத்து கணிப்பு போடுறவனை செட் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லி அந்த லைலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் இதில் திருநாவுக்கரசே சொல்லிட்டார். அப்புறம் தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பில் 3 பேரை செட் பண்ணிட்டான்ட்டார். ஸோ புரோக்கருங்க அங்கேயே வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து கணிப்புக்கு வந்து விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் இருக்கணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப சேஃபாக தேர்தல் ஓட்டு என்றதுக்கு முதல் நாள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப பாதுகாப்பாக ஆளுங்கட்சியில் கெட்ட பேர் வாங்கிக்கிறக்கூடாதுப்பா, இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு உறுதியாக தெரிஞ்சிடுச்சா, இப்போ தைரியமாக சொல்லலாம்ப்பான்னு சொல்வதாகத்தான் எங்களுக்கு தெரிகிறது. விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு. இதை நாங்கள் எத்தனையோ 10-15 நாளைக்கு முன்னாடியே நான் கணக்கோடு சொல்லிட்டேன். விஜய் தான் ஜெயிக்க போகிறாரு. அதுக்கான காரணங்களையும் நாங்கள் செயற்கை நுண்ணறிவுகள் எல்லாம் எப்படி வந்ததுன்னெலாம் சொன்னோம். அதனால் நீங்கள் சொன்னதில் வந்து சில சுயநல இது இருக்குது, ஆளுங்கட்சிக்கு எதிர்த்துக்கிற கூடாதுங்கிற ஒரு பய உணர்வோடு தான் நீங்கள் வந்து வசதியாக ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. அப்படிங்கிறது தான் நம்முடைய கணிப்பு, அவருடைய கருத்து கணிப்பை பற்றி நம்முடைய கணிப்பு அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது, விஜய்க்கு ஆதரவாக காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அவர் ஜெயிக்க போகிறாருங்கிறது வந்து ஓரளவு உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. நான் ஒன்று அவர்கிட்ட ஐஸ் வைக்கணும், அவரை இது பண்ணணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. நான் கருத்து கணிப்பில் முன்னாடியே சொல்லிட்டேன். ட்ரெண்ட் அப்படி இருக்குது. எல்லா இடங்களிலும் அந்த ட்ரெண்ட் வந்து அவர் ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற ட்ரெண்ட் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் பாருங்கள், நயினார் நாகேந்திரன் பாஜகவோட தலைவர், உலகத்தில் எல்லா இதுலேயும் வந்து காற்று அவருக்கு ஆதரவாக வீசி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் நயினார் நாகேந்திரன் சொல்கிறார், விஜய் அவர் நிற்கிற தொகுதியிலே ஜெயிக்க முடியாதுங்கிறார். என்னுடைய பொறுத்தவரை விஜய் வந்து எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. இல்ல, ஒருவேளை அதிகப்படியான தொகுதியில் ஜெயிச்சாருன்னா தொங்கு சட்டசபை ஏற்படும் பட்சத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி விஜயனுடைய ஆதரவை கோருமா? நிச்சயமா அவரு அதிகப்படியான தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ இவர் எந்த அளவுக்கு இவர் அரசியலுக்கு தகுதியானவரா? ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சிக்கு விஜய் அவரே ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எந்த உலகத்தில் இருக்கீங்கன்னு தெரியல மிஸ்டர் நயினார் நாகேந்திரன். அது மட்டும் இல்லை, ஒரு சீட்டு கூட விஜய் ஜெயிக்க முடியாதுங்கிறாரு. அப்போ நீங்கள் அவங்க தேர்தல் முடிவு வந்தால் நீங்கள் தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறீங்களா? அரசியலுக்கு நீங்கள் லாயக்கில்லைன்னு நான் சொல்கிறேன். ஒரு அரசியல் இதை வந்து இன்னும் புரிஞ்சுக்கலை. மக்களுடைய பல்ஸு, அவங்களுடைய நாடி துடிப்பே உங்களுக்கு என்னன்னு தெரியலையே. இப்படியுமா பேசுவீங்க? உலகம் இது பண்ணுவாங்க. திருமாவளவன் அவர் பேசுகிறாருன்னு அர்த்தம் இருக்குது. அவர் அவங்க கூட்டணி கட்சி, அவர் என்ன சொல்கிறார், விஜய்லாம் ஜெயிக்க முடியாது, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. ஏங்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அதிமுகவில் உள்ள எதிர்ப்பு ஓட்டும் திமுகவில் உள்ள எதிர்ப்பு ஓட்டும் தானே அவருக்கு விலகணும் அப்படிங்கிற பெரிய உண்மையை கண்டுபிடிச்ச மாதிரி. புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றி கழகம் திமுக அதிமுக ஆகிய 2 கட்சிகளுக்கும் எதிரான வாக்குகளை பெருவாரியாக பிரித்துக் கொள்ள இருக்கிறார். ஆனால் தனித்த ஒரு சக்தியாக அவர் திமுக அதிமுக அல்லது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி ஆகிய 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனால் அதே சமயத்தில் சொல்கிறாரு, எங்கள் கட்சிக்காரன் நான் ஒழுங்காக வேலை செய்யலை. அப்போ ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நீங்கள் தோற்று போயிடுவீங்களே, அப்புறம் எது திமுக ஜெயிக்குங்கிறீங்க? கூட்டணி கட்சிக்காரனும் வேலை செய்யலைங்கிறது புலம்புறாரு. சில பேர்லாம் இதாகிட்டாங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி ஆகிட்டாங்க. அந்தம்மா பிரேமலை தானே சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கான்னு கேட்டாங்க, அது மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் சொல்கிறேன்ட்டாங்க. ஆனால் அந்த அம்மாவுக்கு இது தமிழ்நாடே நன்றி சொல்லணும். விஜய் நம்ம தாவேகா கட்சி தொண்டர்களிலிருந்து தமிழ்நாடு மக்கள் பூரா அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். உள்பக்கம் எதிரி பக்கம் உள்ளே போய் அடித்தாங்க பாருங்கள், சேம் சைடு கோல். அவர் வச்சுக்கிட்டே பேரை வச்சுக்கிட்டேயோ என்ன பாலியல் பலாத்காரம் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் அதிகமாக இருக்குது.
நம்ம போதை இதுன்னு சொன்னதில் மக்கள் ரொம்ப இதாகிட்டாங்க. கூட்டணி கட்சியாக இருந்தால் அவருக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அது வந்து இந்த அம்மாவுக்கு அது ஒரு பெரிய விஷயம், மிகப்பெரிய உதவி செஞ்சாங்க திமுகவை அடித்து காலி பண்ணதில். அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் வைக்கிறதுலையும் காலி பண்ணிட்டாங்க. அதனால் திமுக காலியாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும், விருத்தாச்சலத்தில் அவங்களே ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரியும், விருதுநகரில் அவங்க பையன் பிரபாகரன்னு ஜெயிக்க மாட்டார், விஜய் பிரபாகரன்னு ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால தான் வசதியாக என்ன சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சியில் இருப்பீங்களாண்ணா, நானே ஜெயிக்க போகிறதில்லன்னு சொல்ல முடியுமா, 4ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இதிலேயே மனசாட்சியுடன் கரெக்டாக பேசினவர் வைகோ இந்த விஷயத்தில் மட்டும் கரெக்டாக பேசிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, விஜய் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், முடிவு வரும்போது நமக்கெல்லாம் தெரியும். TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility, there is a swing among the students and first-time voters in favor of. உள்ளது அவர் தான் கரெக்டாக ஒத்துக்கிட்டார். அதனால் அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் இவங்க எப்படி பேச போகிறாங்கங்கிறதையும் பாருங்கள். அப்படிங்கிறது இன்றைக்கி அரசியல்வாதிகள் அரசியல் நிலவரம் தெரியாமல் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்ங்கிறது ஒரு வெக்கக்கேடான விஷயம் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. ஜெயலலிதா உதவியாளர்னு ஒருத்தர் இருந்தார், பூங்குன்றன். அவர் அங்கே போயஸ் கார்டன்லேயே இருப்பார். அதனால் அவர் ரொம்ப ஜெயலலிதா அவர்களுக்கு ரொம்ப வேண்டியவர், அவரை தான் நம்புவாங்க. அதனால் நான் அதிமுகவில் இருக்கும்போது, ஜெயலலிதா இவங்களோடு இருக்கும்போது வெளியில் வந்து பெரிய பேர் கேப்டாக வெளியில் சொல்லுவாங்க, சார் பூங்குன்றனை பார்த்தியா அப்படிம்பாங்க. இல்லை சார் மந்திரி பதவி ஒரு எம்எல்ஏ சொல்ல, நான் மந்திரி பதவிக்கு ட்ரை பண்ணுறேன், பூங்குன்றனை போய் பாரு அப்படின்பாங்க. பூங்குன்ற வீட்டுக்கு போய் கறி வாங்கி கொடுப்பாங்க, மட்டனு மீன் இதுக்குன்னே இருக்காங்க. மட்டன் மீன் வாங்கி கொடுத்து எம்எல்ஏ சீட்டும் வாங்கிட்டாங்க. அப்போ தான் எல்லாருக்குமே பூங்குன்றன் ஏதோ ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி நான் என்னை கூப்பிட்டு இருக்கும்போது ஜெயலலிதா அவர்களை போய் நான் பார்க்கும்போது போயிருந்தேன். இப்போ இந்த சீட்டு கேட்குற விஷயமா ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணிட்டு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு, ஜாதகம் கொண்டு வந்திருக்கீங்களா, நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பூங்குன்றத்தை கொடுங்கன்னு. ஸோ அப்போ நான் ரூமுக்குள்ளே இருந்து வெளியில் வரும்போது, ஓ அந்த பெரிய மனிதர் மந்திரி பதவி வாங்கி கொடுக்குறாரே அந்த பூங்குன்றன், அப்போ அவருக்கு தனி அறை இருக்கும், விஐபி மாதிரி இருப்பாருன்ட்டு வெளியில் வந்து இந்த கதவை திறந்து விட்டார் ஒருத்தர். நான் வெளியில் வரும்போது அவர்கிட்ட பூங்குன்றன் சார் எங்கே இருக்காருன்னு கேட்டேன். அவர் நான் தான் பூங்குன்றன். ஐயோ பியூன் தான் பூங்குன்றனா, ஜெயலலிதா அவர்களுக்கு கதவை திறந்து விடுவது தான் பூங்குன்றனான்னு. அப்போ நானே ஷாக் ஆகிட்டு, மேடம் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு கொடுத்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், சார் நீங்கள் ஏன் அம்மா காலில் விழுகலைன்னு. ஏன் அம்மா காலில் விழுகலைன்னா ஏன் என்ன விஷயம்னு. அம்மா காலில் விழுகணும் சார், அம்மாவுக்கு கோபம் வரும் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், நாங்கள்லாம் அரசியல்வாதிகள் இல்லை, பாருங்கள் எல்லோரும் வேஷ்டி சட்டையோடு வந்திருக்காங்க, நான் மட்டும் சஃபாரியில் வந்திருக்கேன், நான் அரசியல்வாதி இல்லைங்க, காவல்துறையிலேருந்து வந்தேன், இப்போ வழக்கறிஞராக இருக்கேன், இதில் எங்களுக்கு அது பழக்கம் இல்லைங்க, பழகிக்குங்க அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டேன். அப்போ தான் தெரிஞ்சது பூங்குன்றன் வந்து சாதாரண ஆடு தான். ஆனால் அந்த பூங்குன்றன் இன்றைக்கி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான சொத்துக்கள் என் பேரில் இருக்குது, அதனால் என் உயிருக்கே ஆபத்து இருக்குங்கிறார். அதிமுக அவங்க ஆளுங்களால் அதிமுக ஆளுங்களே காலி பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி பேசுகிறார். என்ன உண்மையா அப்படின்னு கேட்டால் உண்மை அவர் சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆருடைய அண்ணன் பையங்க சக்கரபாணி பசங்க எம்ஜிஆருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதி அவங்களுக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. திருச்சியில் 1 ஏக்கர் எம்ஜிஆர் வச்சுருக்காரு, அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கு இது கேட்குறீங்க வாரிசுன்னு சொல்லி, அது கட்சிக்கு சொந்தம் அப்படின்னு லீலாவதிக்கே நோட்டீஸ் அனுப்பிட்டாரு நம்ம இபிஎஸும் ஓபிஎஸும். அப்போ இவங்களெல்லாம் விடுவாங்களா? அதனால சொல்கிறேன் இவங்ககிட்ட, நீங்களும் திமுக மாதிரி போனீங்கன்னா என்னப்பா இது, நீங்கள் இவருக்கே வந்துக்கிட்டு நோட்டீஸ் அனுப்பிடுவீங்களா, சரி லீலாவதிக்கே பூங்குன்றனை விடுவீங்களா? அதனால் திருந்துங்க. எம்ஜிஆர் எந்த சொத்தையும் எடுத்துகிட்டு போகல, அவர் சொத்தை கட்சிக்கு கொடுத்துட்டு போனார். நீங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏன் அவர் சொத்துக்கு ஆசைப்படுறீங்க? பூங்குன்றன்லாம் ரொம்ப விசுவாசமாக இருந்தார் அந்த அம்மாட்ட, அவரை தான் நம்புவாங்க. அதனால் இது பண்ணுங்கள், பூங்குன்றன் போல் ஆளுங்க வந்து புகார் கொடுக்க அதில் ஒரு பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு அறிவுரையாக தான் கூற முடியும்.
ஏன்னா அந்த திண்டுக்கல் சீனிவாச மாதிரியாலாம் வந்து இன்றைக்கி பெரிய ஆளாக வந்தால் அந்த கட்சியை எப்படி விருப்பணும்? ஓட்டே போட தெரியல. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதிமுகவை யார் ஆதரிப்பா? நான் எடப்பாடிக்கு எதிராக போனதுக்கு முக்கிய காரணமே எம்ஜிஆரின் அண்ணன் பசங்க விஷயத்தில், குறிப்பாக அவருக்கு கிட்னி கொடுத்த லீலாவதி விஷயத்தில் எடப்பாடி கையெழுத்து போட்டு அனுப்பின நோட்டீஸ் என்கிட்ட இருக்கு. அன்னைக்கே மறந்து விட்டேன் எடப்பாடி. ஏன்னா நாங்கள்லாம் எம்ஜிஆரின் அனுதாபிகள் அப்படிங்கிற கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.